சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். திரு அக்னீஸ்வரன், பாமக ஒரு பிரிவு இங்க வந்தா இன்னொரு பிரிவு வராது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. தேமுதிக 2 ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இந்த நிகழ்வுக்கு திமுக தரப்புல இருந்தும் வந்தாங்க, அதிமுக தரப்புல இருந்தும் வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு இன்னும் சிக்கலாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். வெள்ளக்காரங்க முதல்ல இந்தியாவுக்கு ஆளும்போது இவங்க ஜாதியால மதத்தால மொழியால பிரிஞ்சிருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு நினைச்சாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எப்பா எதிர்கட்சி என்னைக்குமே ஒன்று சேர மாட்டாங்கப்பா, அவங்க அப்படியே இருக்கிறதே நல்லதுப்பா. பாமக 2ஆ இருக்குது, தேமுதிக இங்கேயும் பேசுது அங்கேயும் பேசுது. இதையெல்லாம் கிளப்பி விடுவது யார்? அன்னையார் கேப்டன் விஜயகாந்த் இதை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க நான் முடிவை அறிவிப்பேன்றாங்க, அவ்வளவுதான். 2 பக்கமும் பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியை நாம் பலவீனமாக நினைக்க கூடாது. இது ஒண்ணு. என்னுடைய பார்வை என்னன்னா சார், கார்கே சார், ஒரு எவ்வளவு பெரிய கட்சி ரைட்டுங்களா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேர வேண்டும், அவங்களுக்குள்ள அந்த பிணக்குகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, எப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.8% வாக்கு சதவீதம் எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 4.2% எடுத்தாங்க. காங்கிரஸ் 2021 சட்டமன்ற தேர்தலில் 4.5%, 2010 10%. ஒரு தேசிய கட்சியே 10% எடுத்துச்சு. ஆனால் ஒரு மாநில கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அது 4.2% எடுத்திருக்கிறது என்றால் அந்த கட்சி இன்னைக்கு அங்க போதா இங்க போதா என்று சேர்வதை விட என்னை பொறுத்தளவில் அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னை போன்ற தமிழ்நாட்டு நலன் விரும்பிகள் நினைக்கிறது. ஆனால் ஆளுகிற கட்சி அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் நான் பாக்குறேன் சார். எந்த ஆளுங்கட்சி சார்? RSS சொல்றாங்க நேத்து கூட்டத்துல. மத்தியில சொல்றேன், மத்தியில ஆளுங்க. ஆமா சார், ஆமா சார். அதாவது சார், தமிழ்நாட்டை பொறுத்தளவுல RSS தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு திமுக கூட்டணி கட்சி நினைக்கிறாங்க. சரி, அது சரிதேன்னு வச்சுக்கோங்க. ஆனா RSS 59 இடத்துல பேரணிக்கு அனுமதி கொடுத்தது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் என்பதை பாஜகவும் அதிமுகவும் பேசவே மாட்டேங்குது. ஏன் கோர்ட்ல போய் வாங்கினாங்க சார்? அது கோர்ட்ல போய் வாங்கினாங்க. இதே எடப்பாடி ஆட்சியிலும் கோர்ட்டுக்கு போனாங்க. பொறுங்க சார், சார் நான் வெளியில இருக்கேன், பொறுங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இதே மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்க, முடியாதுட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில போனாங்க, கலைஞர் ஆட்சியில போனாங்க. இவர்கள் எல்லாம் செய்யாததை இன்னைக்கு தமிழ்நாடு திமுக ஆட்சி அனுமதி கொடுத்துச்சு. கேட்டா கோர்ட்டுக்கு போனாங்கன்னு. அதே திருப்பரங்குன்றம் கோர்ட்டுக்கு போனாங்களே, ஏன் விளக்கு ஏத்த விடல? என்ன சொல்லுவீங்க? அட்லீஸ்ட் அவங்க போய் ஏத்த வேணாம், ஈஓக்கு தான் உத்தரவு போட்டாங்க. ஏன் போய் ஈஓ தனியா ஏத்திட்டு வந்தா வேலை முடிஞ்சு போயிருக்குமே. அப்போ நீங்க RSS பேரணிக்கு கோர்ட் சொல்லுச்சு, ஆனா விளக்கு ஏற்றதுக்கு கோர்ட் சொல்லுச்சு. ஏன் கேட்கல? ஐயப்பன் கோயில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயப்பன் கோயில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உடனே வருங்க. தமிழ்நாட்டில் பதில் இல்லாட்டி ஐயப்பன் கோயில், இந்த வவ்வால் அரசியலை தயவு செய்து நிறுத்துங்கள். தமிழ்நாட்டில் நீங்க நாங்க செய்யலாம்னா ஒத்துக்கோங்க. ஆமா, எங்களால நீட்டு விளக்கு கொண்டு வர முடியும், மக்களே மன்னிச்சுக்கோங்கன்னு கேளுங்க. அத மாதிரி எந்த நீராதார பிரச்சனையும் நாங்க தீர்க்கல, மக்கள்கிட்ட கேளுங்க. செவிலியர் வந்தால் நாங்க கொண்டு வருவோம், நீங்க கொண்டு வரல. அதே மாதிரி தான் இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் கொண்டு வருவோம், கொண்டு வரல. ஓகே, மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. ஆகவே இதை மடைமாற்றம் செய்வதற்கு, திருப்புவதற்கு இவர்கள் திமுக கூட்டணியும் எப்படி வெள்ளைக்காரர்கள் சதி செய்தார்களோ கூட்டணி சதி செய்கிறது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் சார், கார்கே சார், மக்கள் ஏற்றுக்கொண்டால் திரும்பவும் திமுக ஆட்சி வரும். போதும்பா இந்த நாடகம், இந்த மூளை செலவை போதும்பா, அதிமுக ஆட்சி வரும். விஜய் இஸ் a கேம் சேஞ்சர். ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியாது.
அடிப்படை கட்டமைப்பு. Okay. இப்ப 3 நாளைக்கு Okay. முன்னாடி அதிமுக திமுக இவங்க தான் வாக்கு முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. கட்டமைப்பு அதிகமா இருக்கிற கட்சி திமுக அதிமுக. இது ரெண்டுக்கும் தான் போட்டி. Okay. ஆக கற்பனையில வளரக்கூடிய கட்சி விஜய் கட்சி. ஆகையினால வாக்குகளை பிரிப்பார்கள். அது யார் வாக்கு என்பதுதான் கேள்வி. ஓகே ஓகே கூட்டணி கட்சியுடைய இந்த குரலுக்கு காரணம் பேர யுக்தியா உரிமை குரலா? ஒரே வார்த்தையில இனியன் ஒரே வார்த்தை இல்லை, இங்கே வந்து இதில் பேரம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இதில் இது வந்து ஆல்ரெடி செட்டாக இருக்கிற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்து நாங்கள் அடுத்த சீட் ஷேரிங் பற்றி தான் பேசணுமே தவிர இதில் பேரம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத என்னோட கருத்து. சரி ஓகே ஒரே வார்த்தை. கூட்டணி 2 கூட்டணி தான் மெயின் கூட்டணி. சீமானை தவிர 4 கூட்டணி என்று முதல்ல கணித்து கொண்டிருந்தோம். இப்பொழுது 3 கூட்டணி தான் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறது என்றது ஓரளவுக்கு உறுதியாகிவிட்டது. கூட்டணி ஆமாம் 2 கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் பலகீனமாக இருக்கிறது. அந்த கூட்டணி கூட இன்னை வரைக்கும் உறுதி செய்யப்படலை. பொங்கல் கழிச்சு ஒரு வேளை நடக்கலாம். திமுக கூட்டணியும் பலவீனமாக இருக்கிறீங்க. ஆமாம் 2 கூட்டணி நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அது இவங்கெல்லாம் சொல்லலாம். ஒரு வேளை நாளைக்கு மறுநாள் தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி 5ஆம் தேதி நாங்கள் தேர்தல் அறிவிக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு நைட்டே உட்காந்து பேசி முடிவு பண்ணிடுவாங்க. கூட்டணி இதுதான் கூட்டணி. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக நினைக்கிறது நம்ம ஜெயிச்சு வெற்றி வாகை சூடி திரும்ப முதலமைச்சர் ஆகிடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. ஓகே ஒரே வார்த்தை. குமார் சாரோடைய ஆசை சொல்றாரு. ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சில சின்ன சலசலப்புகள் இருக்கு. அது சரி செய்யப்படும். அதிமுக கூட்டணி இன்னும் பலகீனமாக தான் இருக்கு. இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அது சரி செய்வாங்க நம்புறேன். விஜய் தனியாக தான் நிற்பாரு. நாம் தமிழர் தனியாக தான். 4 முனை போட்டியாக நாம் ஒரு மிகப்பெரிய அணின்னு வேற விஜய் சொல்றாரு. அவர் தலைமையில் ஒரு அணி, இந்த ஓபிஎஸ் டிடிவி போன்ற தலைமையில் ஒரு அணியாக அவர் ஃபார்ம் பண்ணுவாரு. அதை நோக்கி தான் போகும். ஓகே அக்னிஷன் ஒரே வார்த்தை. ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் நினைச்சாங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது நடக்காம இருக்கிறதுக்கு தான் என்னென்னமோ சித்தி விளையாட்டுகளை ஆளுகிற கட்சி செய்கிறது. மக்கள் இவர்களை நம்ப தயாராக இல்லை. இந்த மூளை செலவையை மக்கள் ஏற்கல. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படி பிரச்சனை இருக்குமே ஆனால் ஆசிரியர் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணுங்க. செவிலியர் பிரச்சனைக்கு கொரோனாவில எத்தனை உயிர்களை காப்பாத்தினாங்க, தீர்வு காணுங்க. தீர்வே காணாமல் கூட்டணியை மட்டும் கட்டமைத்துக் கொண்டு வெற்றி பெறுவோம் என்றால் இந்த நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தான் கட்சி தேவை. கட்சி வளர்ச்சிக்காக ஜனநாயகம் தேவையில்லை. சரி ஓகே. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இந்து மக்களுடைய ஓட்டை திமுக அநியாயமா அதிக விலை கொடுத்து எதிர்த்து தடுத்திருக்கிறது என்பதுதான் அங்க முறியடித்து இந்து மக்கள் தான் சார் பெரும்பாலான வாழக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தான். கைது பண்ணப்பட்டது கை தட்டினதே அவங்க தான், வரவேற்றது அவங்க தான். போராட்டம் நடத்துறதெல்லாம் நீங்க பாத்தீங்கல்ல. அது இந்து மணி ஆட்கள் போராட்டம் பண்ணாங்க. பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.